எங்களுக்கு ஒன்றும் வீகம்லாம் இல்லை. மக்களுக்காக மக்களோடு நிற்போம். நாங்கள் போட்டிடுவோம். 234லையும் போட்டிடுவோம். எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம். எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம். எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவ்வளவுதானே. அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னை தான் சொல்லுச்சு. என்னை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நான் ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன். நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன். அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன். அதை எதிர்கொள்ள முடியாம தான் என்னை 1.5 ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் வலையை நெரிச்சு அதுக்கப்புறம் அப்ப இவனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கும்போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்க அப்படிங்கறதுனால இதை திட்டமிட்டு பரப்பினேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ், பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ட்டு. அத என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே. பிஜேபி சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துருப்பாங்க, சீமானுக்கு போட்டா சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை. அதனால இப்ப 36 லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதுல 1 லட்சம் வாக்கு தான் இவங்க எல்லாம் போட்டுப்பாங்க. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது மொத்தமா அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமா திமுக அறுவடை செஞ்சிருது. ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது. சிறுபான்மைன்னு சொல்லுது, அதை இவங்க நம்புறாங்க. ஏன்னா சொல்றவங்க தான் ரொம்ப சிறுபான்மை, அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது. ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. இவங்க வாக்குல தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது. அதை உணராம இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வாக்கை அறுவடை செய்யறதா. அப்ப நான் கேட்டேன், இப்ப பிஜேபின்னு பி டீம் ஏ டீம் ஒன்று இருக்கு, அது யாருன்னா அதான் திமுக. உங்களுக்கு புரியுதா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலினா கை ஆர்எஸ்எஸ் திமுக தான். அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அது 100 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ், இது 90 விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக. அது தலைமையே சொல்லுது, நாங்க 90 விழுக்காடு இந்துக்கள் தான். அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்கும், இல்லைன்னா மதமா பார்க்கும். உங்களுக்கு